சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம சீதாவோட அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அங்க அருணோட அம்மாவும், அருணும் வந்து "சீதா எங்க? மீனா எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பக்கத்துல இருக்கிற சத்யா வந்து பார்த்தீங்கன்னா, "மாமாவ தேடி 2 பேரும் போயிட்டாங்க" அப்படின்னு சொல்ல, "எங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு தெரியாது" அப்படின்னு வேறயா சொல்லிடுறாங்க. இப்ப சீதாவும், மீனாவும் எங்க இருக்காங்கன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபோன் பண்ணாலும் யாருமே எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. இங்க வந்து நம்ம முத்து பார்ல குடிச்சுக்கிட்டு இருக்காப்ல இல்லையா? அப்ப அங்க ஒருத்தர் வந்து "ஏன்யா புலம்பிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, 3 கிளாஸ எடுத்து வச்சு, இதுல 1 என் பொண்டாட்டி, இதுல அந்த ஃப்ராடு அருணு, அ இது நானு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. "ஓஹோ! அப்படியா? புரிஞ்சு போச்சு. என்ன உன் பொண்டாட்டி உன்னோட ஓடி போயிட்டாளா?" அப்படின்னு சொன்ன உடனே முத்துவுக்கு கோவம் வந்து இழுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா நம்ம செல்வமும் வந்து பார்த்தீங்கன்னா, மீனாவையும், சீதாவையும் அங்க அழைச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. இங்க நடக்கிறத எல்லாம் பார்த்துட்டு, "நீங்க வராம நான் இங்கேருந்து போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, சீதாவும், மீனாவும் அங்கேயே இருக்கிறாங்க. முத்து முடியவே முடியாது அப்படின்னு ஃபுல்லா குடிச்சுப்புட்டு ஒளறிக்கிட்டே இருக்கிறாப்புல. அங்க பார்க்குள்ளார பூந்து சேர போட்டு மீனாவும், சீதாவும் உட்காந்துடுறாங்க. நம்ம சீதா, "நீங்க இல்லாம நான் இங்கேருந்து நகரவே மாட்டேன்" அப்படின்னு கால்லலாம் விழுந்து கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இங்க கல்யாண மண்டபத்துல வந்து இப்ப பொண்ணு இருந்தானாச்சும் கல்யாணம் நடக்கும். பொண்ணும் இங்க வந்துருச்சு. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அருண் பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாப்புல. இவன் மாட்டுக்கு எப்படி என்கிட்ட சொல்லாம போகலாம்? அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சீதா மேலேயே அருண் கோவப்பட ஆரம்பிக்கிறாப்புல. உடனே பக்கத்துல இருக்கிற சீதாவோட அம்மா, என்ன இப்பதான் கல்யாணம் ஆகிடுச்சு. ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் ஆச்சு. அதுக்குள்ள உங்ககிட்ட சொல்லாம போயிட்டான்னு நீங்க கோவப்படுறீங்களே! 1 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க மீனாவும், என் மாப்பிள்ளையும். இப்ப மீனா வந்து முத்துவுக்கு தெரியாம ஒரு காரியம் பண்ணுனா, அப்ப முத்துவுக்கு கோவம் வராதா? அப்படிங்கிற மாதிரி கேட்க, அருண்கிட்ட எந்த பதிலுமே இல்ல. ஸோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருணோட உயர் அதிகாரிகள்லாம் கல்யாணத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா இங்க பொண்ணே இல்ல. நேரம் வேறையா போய்க்கிட்டே இருக்கு. என்ன செய்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.